வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், தருமபுரி, ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும். 5 நாட்களுக்கு 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் +2 தேர்வில் 94.56 விழுக்காடு தேர்ச்சி. 92.37 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவிகள் 96.44% தேர்ச்சியடைந்து அசத்தல். +2 தேர்வில் 600க்கு 598 மதிப்பெண் எடுத்து அசத்திய திருப்பூர் மாணவி. 4 பாடங்களில் 100க்கு 100 எடுத்த நிலையில் தமிழ், ஆங்கிலத்தில் தலா 99 மதிப்பெண் பெற்ற மகாலட்சுமி. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சாதி ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் சின்னத்துரை +2 தேர்வில் தேர்ச்சி. 469 மதிப்பெண்கள் பெற்றார். +2 மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வரும் 9ஆம் தேதி வழங்கப்படும். மறுமதிப்பீடு, மறுகூட்டலுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். பொறியியல் படிப்புகளுக்கு இன்று முதல் ஜூன் 6 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். ஜூலை 10 தரவரிசை பட்டியல் வெளியாகும். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள பூங்காவில் 5 வயது சிறுமியை கடித்து குதறிய ராட்வீலர் நாய்கள். படுகாயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ராட்வீலர் நாயை வளர்த்தவர் உட்பட 3 பேர் கைதாகி ஜாமீனில் விடுவிப்பு. சிறுமியை கடித்த நாய்களை பிடிப்பதில் சட்ட சிக்கல் இருப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தகவல். காரைக்குடியைச் சேர்ந்த அழகப்பன் மீது ராமநாதபுரம் குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நடிகை கௌதமி நில மோசடி புகார். முதுகுளத்தூர் அருகே 64 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக வாங்கிக் கொடுத்து 3 கோடி ரூபாயை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு. நெல்லையில் சடலமாக மீட்கப்பட்டது காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் தானா. பாதி எரிந்த நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டதால் மகனிடம் DNA பரிசோதனை நடத்த கோரிக்கை. காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தனிடம் விசாரணை. கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவர்களிடமும் நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை தகுதி நீக்கம் செய்ய பாஜக மாவட்ட செயலாளர் கோரிக்கை. தேர்தலுக்காக செலவு செய்த பணத்தை கேட்டதற்காக மிரட்டியதாக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மரண வாக்குமூலத்தில் குறிப்பிட்டதால் தேர்தல் அதிகாரியிடம் மனு. மணல் குவாரி வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும் ஆட்சியர்களை நீண்ட நேரம் காக்க வைத்து துன்புறுத்தக்கூடாது. அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. நாகர்கோயில் அருகே லெமூர் கடற்கரையில் குளித்த 5 கல்லூரி மாணவர்கள் உயிரிழப்பு. அலை இழுத்துச் சென்ற நிலையில் கடலில் மூழ்கி மரணம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 15ஆம் தேதி ஒத்திவைப்பு. வாதத்தை முன்வைக்க அமலாக்கத்துறை அவகாசம் கோரியதால் உச்சநீதிமன்றம் முடிவு. வேலூர் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் லிப்டில் சிக்கிய 7 பேர் 1/2 மணி நேரம் போராடி மீட்பு. மகாராஷ்டிராவில் புனேயில் கிரிக்கெட் விளையாடிய போது அந்தரங்க உறுப்பில் பட்ட பந்து. 11 வயது சிறுவன் துடிதுடித்து உயிரிழந்த பரிதாபம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்ற தகவல் சுமார் 23 லட்சம் மாணவர்களின் கனவுகளுக்கு செய்யும் துரோகம் என ராகுல் காந்தி விமர்சனம். அரசு வேலைக்காக போராடும் இளைஞர்களுக்கு மோடி அரசு சாபமாகிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு.
நீலகிரி கோயம்புத்தூர் நெல்லை காங்கிரஸ் வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய பாஜக கோரிக்கை விடுத்து ராபர்ட் புரூஸை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என பாஜக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, என்ன குறிப்பிட்டு இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 4ஆம் தேதி மர்மமான முறையில உயிரிழந்தார். அந்த உடல் மீட்கப்பட்டு தற்போது அவருடைய சொந்த கிராமத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது நேற்றைக்கு. இது தொடர்பான 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டைங்கிறது ஒருபுறம் நடந்து வருகிறது. இந்த சூழல்ல அவர் எழுதியதாக ஒரு கடிதம் வெளியானது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு கடிதமும் அதோடு அவருடைய மருமகனுக்கான எழுதப்பட்ட கடிதமாகவும் 2 கடிதங்கள் வெளியானது. அந்த கடிதத்துல 89 லட்சம் ரூபாயை ரூபி மனோகரனுக்கு தேர்தல் செலவுக்காக கேபி தங்கபாலு மற்றும் ரூபி மனோகரனுக்காக கொடுத்ததாகவும் அந்த பணத்தை திரும்ப பெற வேண்டும் என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த அந்த கடிதத்தின் அடிப்படையில திருநெல்வேலி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தங்கேஸ்வரன் அப்படிங்கிறவர் தேர்தல் நடத்தும் அலுவலரான மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு புகார் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். 89 லட்சம் ரூபாய் தேர்தலுக்காக செலவழித்ததாக ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அவருடைய மரண வாக்குமூலமாக அது பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சி 89 லட்சம் ரூபாய் தேர்தல் செலவிற்காகவும் மக்களுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டது தெளிவாகிறது. எனவே அவர் தேர்தல் செல்லாது, அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றால் செல்லாது என அறிவிக்க வேண்டும். ராபர்ட் புரூஸினுடைய அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கடிதத்தை திருநெல்வேலி தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளரும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருமான கார்த்திகேயனுக்கு அந்த புகார் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ஏற்கனவே அவர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்த ஜெயக்குமாருடைய மரணம் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையில தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஒருவர் இவ்வாறு புகார் கடிதம் அனுப்பியிருக்கிறது. ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அலட்சியம் காட்டாமல் விவசாயம், குடிநீர் தேவைக்கு தடையின்றி 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். லோ வோல்டேஜ் போன்ற குறைந்த மின் அழுத்தத்தில் மின்சாரம் வழங்கக்கூடாது எனவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மின்சாரம், விவசாயம் போன்ற அத்தியாவசிய பயன்பாடுகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் தங்குதடையின்றி வழங்க வேண்டும் என நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தெற்கு மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது.